நான் கெஸ் பண்ணது தான் ஐயாவும் சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் தாவேக்கா கூட கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்னு நான் கெஸ் பண்ணேன். அதே தான் ஐயாவும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர்களுடைய கணக்குகள் எண்ணங்கள் வேற. ஆனால் அவருக்கு 2 ஆப்ஷன் ஓப்பனில் தானே. அவர் ஆப்ஷன்ஸை பற்றி விட்டுருங்க. ஓகே, அது அவர் நீங்கள் சுயமரியாதைன்னு சொன்னதுனால நான் அந்த இடத்துக்கு வரேன். 2 ஆப்ஷன் இருந்த போதும் அதிமுகவுக்கு போகணும் அருமை அண்ணன் எடப்பாடின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எங்கிருந்து வருது? 2 ஆப்ஷன்றதுல ஒரு தவறு செய்யறீங்க. யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக். ஒரு ஆப்ஷன் எந்த காலத்துல இருந்தது கிடையாது. தாவேகா ஆப்ஷன் இவங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஓ பன்னீர்செல்வம், பிரேமலதா விஜயகாந்த், டாக்டர் ராமதாஸ் இவங்க யாருக்குமே தாவேகா ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஓகே, ஏன்னா இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து தாவேகாலேருந்து 1% கூட இவங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஓப்பனா நான் சொல்றேன். ஓகே, ஆகவே இவங்களுக்கு 2 ஆப்ஷன் வெளியில என்னன்னா, ஒன்னு திமுக அலைன்ஸ், ஓகே, இல்லைன்னா என்டிஏ அலைன்ஸ். இது 2 தான் இவங்களுக்கு ஆப்ஷன். தாவேகா ஒரு ஆப்ஷனா இந்த சிறிய கட்சிகளுக்கு இல்லவே இல்லை. அதுவும் இவர்கள் சிறிய கட்சி கேட்டகரியோட கிடையாது. இவர்கள் பேராசை பிடித்த கேட்டகரி. இவங்கெல்லாம் இவங்களோட கிரீடுன்றது வந்து கற்பனை கெட்டாது. ஆக இவர்கள் அங்க போறதுக்கு வாய்ப்புகளே, தாவேகாக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குறைந்தபட்ச அரசியல் அறிவுள்ளவர்களுக்கு இது தெரியும்.